அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னி ராசி நேர்களே, கன்னி லக்ன நேர்களே, அதிர வைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு கன்னிராசி நேர்களுக்கும் ஒரு புதுவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தப் போகிறது. மெயினாக லாபஸ்தானம் வலுவடைகிறது. முக்கியமாக குரு பகவானுடைய பார்வை கன்னிக்கு 100% இந்த மாதம் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரகம் ஆகிறார். எதிரிகள் தொல்லை குறையப் போகிறது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த மாதம் முதல் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த பல செய்திகள் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஆசைப்பட்டதை காட்டிலும் மனதில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஏற்படுது அப்படின்னா அதற்கு முதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த மாதம் எல்லா கிரகமுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஸோ எந்த விஷயத்த நிறையா பேர் செய்யணும் ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் தொடங்கிடுங்க. நிறையா பேர் கேட்கலாம், வீட்டு வேலை ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடாது, கல்யாணம் ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடாது, ஒரு சுப நிகழ்ச்சி ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாத கன்னிராசி நேர்களே, திருமணத்திற்கான முதற்படியை ஆடி மாதம் எடுத்து வைக்கலாம். திருமணம் தான் பண்ணக்கூடாதே தவிர திருமணத்திற்கான ஏற்பாடுகள் திருமணத்திற்கான அனைத்து விஷயங்களும் ஆடி மாதம் தைரியமாக காலடி எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான நிலை எடுத்து வைக்கக்கூடாதே தவிர வீட்டு ஒர்க்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் அதற்கு தேவையான என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஆடி மாதம் முடிவு பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆவணி மாதம் ஒரு நல்ல செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, அதற்கு எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த ஆடி மாதம் உருவாக்கலாம். ஆடி மாதம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் 90 முதல் 100% பாசிட்டிவாக இருக்குது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தையும் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொற்காலம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா வசந்த காலம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கன்னிராசினியர்களுக்கு இது வசந்த காலம்தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கன்னிராசி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எந்த கோவில் போகலாம், என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் தான் டவுட்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பார்க்கலாங்க. கன்னிராசி நேர்களே, சித்திரை 1, 2 பாதங்களும் அஸ்த நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது. அதிபதி புதன் பகவான். அதிபதியை புதன் பகவானாக கொண்ட கன்னிராசினியர்கள் புத்திசாலித்தனம் அதிகம் உடையவர்கள். தனக்கு உதவி என்று யார் கேட்டாலும் மறுக்காமல் உதவி செய்பவர்கள். வாழ்க்கையில் இவர்களால் பாதிப்படைந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இவர்களால் முன்னேறியவர்கள் ரொம்ப அதிகம். மனசில் கள்ளங்கப்படங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ஒருத்தர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் இயன்ற ஒரு அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் உடையவர்கள். தன்னுடைய கஷ்டம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அடுத்தவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்கள் தான். அப்பேற்பட்ட கன்னிராசினியர்களுக்கு பல பிரச்சனைகள், நான் போன மாதம் பிரச்சனை, அதுக்கு போன மாதம் பிரச்சனை அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் இந்த அஷ்டமத்தில் குரு இருந்ததுனால 1.25 வருஷமாக பல பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் சிதைந்து இருக்கும், மனதளவில் பாதிப்படைந்திருப்பீர்கள். எதுவும் இருந்தும் அனாதையான ஒரு சூழ்நிலை, மனசு வெறுத்து போய் சில இடங்களில் கோபங்களும் சில இடங்களில் வருத்தங்களும் பதியவும் வச்சுருப்பீங்க. நல்ல கூட பழகின சில நண்பர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை இப்படி ஒரு பாதையில் செல்லும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. யாருக்கும் துரோகம் செய்யாத நபர் உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணியிருப்பாங்க.
அதுவும் நம்பிக்கை தரும். ஒரு அன்பு இழந்திருப்பீங்க, ஒரு ஆசை நிராசையாக போயிருக்கும், ஒரு ஏக்கம் ரொம்ப வருத்தப்பட வச்சுருக்கும். இப்படி பல சூழ்நிலைகளை கடந்த உங்களுக்கு 2 விஷயங்கள் நன்மையை கொடுக்க போகிறது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து உதவி பண்ணார்ல, ஒரு நல்ல வேலை கிடச்சதில்ல, நல்ல ஸ்கூலில் போய் சேரணும், நல்ல காலேஜில் போய் சேரணும்னு எடுத்த முயற்சிங்கிறத தாண்டி சிந்தனை உங்கள் மைண்டில் வந்தது பாருங்கள். இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கும். 2வது விஷயம் என்னென்னா, குரு பார்வை. குரு பார்வை உங்களுடைய 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 7, 5, 9 போய் விழுது. 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் அட்டகாசமாக கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக மருத்துவத்துறையிலும் மனதளவிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு கட்டாயமாக குழந்தை வரம் அப்படிங்கிறது உண்டு. முயற்சி ஸ்தானம், முயற்சிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள் பல தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. கஜினி முகமது மாதிரி ரிப்பீட் ஆகி ஒரு விஷயம் நடக்காமே போயிருக்கும். அப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்கும். உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் பிறக்கும். சொல்லப்போனால் மன வியாதி ஆடி மாதம் தொடங்கியது முதல் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் குருவுடன் சேர்கிறார். செவ்வாயும் குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் உட்காரும்போது தந்தையின் தேவை, தந்தைன்னா யார், நம்ம வாழ்க்கையில் தந்தையுடைய அருமை என்ன, தந்தையால் நமக்கு என்ன லாபம், ஒரு தந்தை இருந்தால் என்ன அளவுக்கு உபயோகம் அப்படிங்கிற ஒரு சிறிய உள்ளுணர்வு உங்கள் மனசில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் தொடங்கியது முதல் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் ஏற்படும். பிரிவு, தாய் மகன் தாண்டி தந்தை மகன் பிரிவு, உங்களோட பசங்களுக்கு இடையான கேப் அப்படிங்கிறது சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும். அந்த மனசு பேச வைக்கும், அந்த மனசு புரிஞ்சுக்கும், அந்த மனசு உங்கள் வலி வேதனை என்னங்கிறது தெரியும். அதையும் தாண்டி மற்ற 3 கிரகங்கள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனம் தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் லாபஸ்தானத்தை அடைகிறார். 10ல் இருந்த சுக்கிரன் பதவியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பார். இனிமேல் அவர் 11க்கு வர்றதுனால சற்று நிம்மதி கிடைக்கும். பண விரயம் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும், பணம் உங்கள் கை கட்டுக்குள் வரும். ஒரு தேவையில்லாத செலவுகள், அனாவசிய செலவுகள் முடிவுக்கு வரும். எவ்வளோ செலவு பண்ணணும், எந்த செலவு பண்ணால் பெட்ரு, இது நமக்கு சரியாக வரும்னு ஒரு சிறத்தன்மை கிடைக்கும். முக்கியமாக புதன் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். புதன் 11க்கு வரும்போது இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்மளுக்கு புரிய வரும். இது பாசிபிளா, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா, உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்த ஆடி மாதம் உங்களுக்கு அமர்க்கலமான மாதம். உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் திடகாத்திரமாக செய்ய முடியும். உங்களுக்குன்னு இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல், தன்னம்பிக்கையின் அளவு அதிகரிக்கும். மனசில் ஒரு தைரியம் வரும். எதை நினச்சும் கவலைப்படாமல் இருந்த நீங்கள் இனிமேல் எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டான காலகட்டம். படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம், குழந்தை, அரசாங்க தேர்வுகள், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு விசா கிடைக்கல, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நான் ஒருத்தட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி மாட்டிகிட்டு நிற்கிறேன், எனக்கு காதல் நடக்குமா நடக்காதா, சில தேவையில்லாத பிரச்சனைகள், நகையை கொடுத்து மாட்டிட்டு நிற்கிறேன்,
நான் இந்த பர்சன்ட்டை தேவையில்லாமல் லைஃப்பில் போய் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் வெளியில் சொல்ல முடியாத எந்த ஒரு சட்ட சிக்கலுக்கும் விமோசனம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. காரணம், சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் 4 பேரும் லாபஸ்தானத்தில் உட்காரும்போது நீங்கள் தாங்க ராஜா. நீங்கள் நினச்ச விஷயங்களை 100% செஞ்சு முடிச்சிடலாம். ஆசைப்பட்ட விஷயங்களும் செஞ்சு முடிச்சிடலாம். சனி பகவான் 6ல் வக்ரகம் பெறுகிறார். சனி பகவான் 6ல் வக்ரம் போகும்போது யார் நண்பர் யார் எதிரிங்கிறது தெளிவாக தெரியும். அந்த எதிரி நமக்கு எவ்வளவு உதவுவார், அந்த எதிரியால் நமக்கு என்ன பிரச்சனை, என்ன உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் கிளியராக தெரிஞ்சு இந்த ஆடி மாதத்தில் அம்மன் அருள் அதிகமாக கிடைத்து நல்லதொரு பாதை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். எந்த அம்மனை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசினியர்கள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். புதன்கிழமை சென்று வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் ஜெயம் என்ற ஒரு வேர்டில் முடியுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கன்னிராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.